ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த் ஹியர். இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 18 தேர்ஸ்டே. டைம் பார்த்தீங்கன்னா 2:20 கிட்ட ஆகுது. ஸோ இன்றைக்கான எக்ஸிக்யூஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்மளோட பயஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனாகவே இருந்துச்சு, புல்லிஷ் தான் அப்படின்றது. பட் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஐயை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே ஐக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேயோட பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேப் அப்பும் ஆகலை, கேப் டவுனும் ஆகலை. பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டில் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹையை உடச்சனால நம்மளோட வியூ இன்னுமே கன்ஃபார்ம் ஆகுது, புல்லிஷ் தான் அப்படின்றத. ஸோ இங்கேயே நான் முடிவு பண்ணிட்டேன் பேட்டர்ன் என்ன மாதிரி பேட்டர்ன் அது நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்ன் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அல்லது டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒரு ஃபெயில் ஆகிட்டு திரும்பி ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் என் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இமிடியட் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவே இன்னைக்கு வந்து சப்போர்ட்டாகவும் சர்டன் டைம் ஆக்ட் பண்ணுச்சு. எப்படின்னா ட்ராவல் பண்ணிட்டு அகெயின் ரேலி எவ்வளோ நேரம் கட்டியாச்சு, அகெயின் ஹை கிட்ட போச்சு. எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு? 80 பாயிண்ட்ஸ் கிட்ட. 80 பாயிண்ட்ஸ் போனதுக்கப்புறம் ஸோ என்னோட எக்ஸிக்யூஷனுக்காக வெயிட் பண்ணேன். எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, லோ கைண்ட் ஆஃப் இப்படி வந்துட்டு லோ வந்துட்டு திரும்பி இந்த லோ பிரேக் பண்ணாமல் இந்த மைனர் ஸ்விங்கை உடச்சிச்சுன்னா என்ட்ரி போகலாம் அப்படின்றத என்னோட வியூவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து லோ செட் பண்ணுச்சு. இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அகைன் போச்சு. பட் இங்கே ஸ்விங் கிரியேட் பண்ணி இங்கே வந்து நான் இங்கேயே எடுத்துருப்பேன் என்ட்ரி. பட் மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேண்டலோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு அகெயின் இதுக்குள்ளேயே சின்ன ஒரு கன்சல்ட் ஆனது. என்னோட என்ட்ரி எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1144 இந்த கேண்டில் தான் என்னோட என்ட்ரி ஆயிருந்துச்சு. ஏன் என்ட்ரி ஆயிருந்துச்சுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு லோ செட் பண்ணுது. திரும்பி ஐ சஸ்டெயின் பண்ணாமல் அந்த லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. அகெயின் சின்னதாக இதுக்கு மேலே ஃபெயில் ஆக சான்சஸ் கிடையாது அப்படின்றதுனால சின்ன சின்ன கேண்டில்ஸாக சப்போர்ட் கிரியேட் பண்ணுச்சு. இது ஆப்ஷன்லேயும் ஃபேவர் பண்ணுச்சு. நான் ஆப்ஷன் சார்ட்டையும் காட்டுறேன். ஸோ அதனால என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த 1144 இந்த கேண்டில் பிரேக் பண்ணுறப்ப இருந்துச்சு. என்னோட ஸ்டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 CE. ஸோ இங்கே கூட ஆரோ இருக்குது. எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் தான் என்னோட என்ட்ரி ஆனது கேண்டில். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 146 லெவல்ஸ். பட் என்ட்ரு ஆன உடனே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலி சம்திங் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆச்சு. பட் என்னோட வியூ படி எஸ்எல் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த 141.94 இந்த லெவல் தான் என்ன ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான எஸ்எல். ஸோ எஸ்எல் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எனக்கு அதிகமாக இருந்தனால என்ட்ரி பெட்டராக இருந்தால் கூட என்னோட எஸ்எல் வந்து இங்கே வந்து 146 பெட்டர் எஸ்எல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்டில் ஸோ நான் எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆனால் கூட மார்க்கெட் வந்து நல்லாவே ரியாக்ட் பண்ணிட்டு டார்கெட் போயிருச்சு. பட் ஸ்டில் ஓகே ஃபைன், நம்ம இன்னொரு நாள் தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேடிங் வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பாயிண்ட்ல தான் யோசிச்சேன், என்னோட எஸ்எல் வந்து இங்கே இருந்துருக்கலாமே 141 லெவல்ஸ் கிட்ட அப்படின்றத. சம்டைம்ஸ் எல்லாம் ஆகுனா இந்த மாதிரி மைனர் இடிச்சுட்டு கூட டார்கெட் போகும். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துச்சு, கொஞ்சம் எஸ்எல் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்றத. ஸோ அதனால கொஞ்சம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தேன். ரிஜெக்ட் ஆகிறப்ப நான் மேனுவலாகவே எக்ஸிட் ஆகிட்டேன். டார்கெட்டாக இருந்தால் கூட என்னோட எஸ்எல் கன்சர்னால நான் பிரேக் ஈவன்லேயே வந்துட்டேன். என்னோட ஆர்டர் புக் காட்டுறேன். ஸோ இதுதான் 1144.41 பை பண்ணியிருக்கேன். 520 குவான்டிட்டிஸ் 154.71 என்னோட ப்ரைஸு. செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 1158.48 செல் பண்ணியிருக்கேன் மேனுவலாக. 520 குவான்டிட்டிஸ் 154.82. ஸோ இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 58.50. இன்னைக்கு மார்க்கெட் நாளைக்கான வியூ நாளைக்கான வீடியோ வந்து ஷார்ட்ஸ் லாஸ் ரேஷியோ இதாக நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன்.
ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.